பேரழகு இயற்கை. பியூட்டிஃபுல். என்னை கூப்பிட்டு கிளிகள் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பேரழகுடா. சிங்கம்தான் எனக்கு தங்கம்தான், உன்னத்தான் என்னை இந்த கண்ணே ஒரு சிந்து படிச்சேனே, உனக்காக நான் கண்டு கண்ணு முடிச்சேனே, உன்னை நம்பினத்திலே பொட்டு வச்ச மத்தியிலே மச்சம் பொட்டு வச்ச நெத்தியிலே மத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா, விட்டு போன விருந்து போகும் வாசனை ரோசா. பியூட்டிஃபுல். கூட்டில் காக்கிதா இல்லை, வெளியே போயிருக்கா சாப்பாடு தேடுறதுக்கு. சிங்கம்தான் எனக்கு தங்கம்தான், தானித்தான். ஒரு குட்டி காகிதாவும் காகிதனும் உட்காந்துருக்காங்க தனித்தனியாக. மைனா குருவி அந்த கண்ணுக்குட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அங்கே நிற்கிது. ஊசித்தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு. வா, வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு வண்டியை வெளியில் எடுத்தோன்னு தான் கொடை கொண்டு வரலன்னு தோணுச்சு. திரும்பவும் உள்ளே போய் எடுத்துகிட்டு வர லேட்டாகும், அப்புறம் அது சரி இருக்காது. அப்படியே வந்துட்டேன். வா, பியூட்டியஸ்ட். பழுத்த இலையின் இன்னொரு பக்கம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெளிச்சம் தான் அதை அழகாக்குது. ஓகே, மழை வந்துருச்சு. நான் மழையில் நனைஞ்சிட்ருக்கேன் இயற்கையுடன் சேர்ந்து. நானும் பேரழகு. எவ்வளோ அழகு. சூரியன் இப்போ இப்படி தான் இருக்குது. சரியாக உடச்சி ஊற்றாத ஆம்லேட் மாதிரி இருக்குது. அதையும் லேசாக ஒரு குட்டி மழை பெஞ்சுது. இப்போ ஊசி துளி போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வெயில் இல்லை, கூல் கிளைமேட் ஒன்லி. அழகாக இருக்குல்ல. மரக்கிளைகளினுடைய தெரியும் வானம் எப்பொழுதுமே அழகு. கிரீன் நேச்சர். ஹலோ காக்கிதா பேபி, எவ்வளோ அழகாக இருக்கு. கிரீன் பேக்ரவுண்டில் உட்காந்துருக்கு காக்கிதா. பேரழகு. இப்பெல்லாம் இந்த ப்ரைவசியே கிடைக்கிறதில்ல. மானிட பதர்களின் இன்டர்வென்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் தப்பான டைமுக்கு வரேனா அப்படின்னு தெரியல. அதாவது பீக் டைமில் வந்துட்டுருக்கேனான்னு எனக்கு தெரியல. பட்டு வருத்தமாக இருக்குது எனக்கு ப்ரைவசி இல்லாமல் போனது. இயற்கையை தனிமையாக என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ஒரு வேப்பம்பழம்